குட் மார்னிங். வெல்கம் டு மரநிழல். இந்த மரநிழல்ங்கிற இந்த யூடியூப் சேனல், என்னோடய சேனல் வந்து ஒன்லி என்விரான்மெண்ட் இஷ்யூஸ் மட்டும்தான் பேசும். இன்றைக்கி ஒரு இயக்கம் நடந்தது, அது சம்மந்தமாக மட்டும் இந்த பதிவை நான் இப்போது போடுறேன். நீங்கள் என்னென்னா, எங்களுடைய என்விரான்மெண்ட் அவேர்னஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் அசோசியேஷனுடைய 35வது வாக் இன்றைக்கி வந்து ராஜகீழ் பாக்கத்தில் உள்ள அஞ்சுகம் பார்க்கில் நடந்தது. அது சம்மந்தமானதான் இந்த பதிவு. ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு நடந்திருக்கு. ஏன்னா நடுவில் சம்மர் மார்ச்லேருந்து பார்த்திங்கன்னா கடுமையான சம்மர் இருந்தது. இன்றைக்கி கூட வெயில் கடுமையாக இருந்தது. இருந்தாலும் இன்றைக்கி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டோம். திருப்பி தொடர்ந்து முன்னாடிலாம் வாரத்துக்கு ஒரு நாள், 15 நாளைக்கு ஒரு நாள் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போவும் அதை மீண்டும் கொண்டு வரலாம், அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டிருக்கோம் நாங்கள். இது என்னென்னா, இன்றைக்கி வந்து இந்த விழிப்புணர்வு இயக்கம் என்னென்னா, அந்த அஞ்சுகம் பார்க் சுற்றி உள்ள பிரச்சனைகள், அந்த தாம்பரம் டு மேடவாக்கம், ஏற்கனவே நாங்கள் 34 ஈவாக் போயிருக்கோம் இல்லையா, அந்த லேக்ஸை சுற்றி, ஏரிகளை சுற்றி தான் நாங்கள் போயிருக்கோம். அதில் உள்ள பிரச்சனைகள்லாம் எப்படி எடுத்து செல்வதுங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் தான் இது. அந்த கேம்பெயினில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் எல்லா நிர்வாகிகள் கலந்து கொண்டாங்க. ப்ளஸ் எக்ஸ்னோரா உடைய மிஸ்டர் சீதாராமன்கிறவர் கலந்து கொண்டார். நண்பங்கலம் ஏரி பாதுகாப்பு கமிட்டியினுடைய மிஸ்டர் சிவபிரகாசம், ஜெயப்பிரியா அவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இது போக நிறைய வெளி இயக்கங்களுடைய தலைவர்கள்லாம் கலந்து கொண்டாங்க. அது தவிர அங்கே அஞ்சுகம் பார்க்கில் நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு இருந்தவங்களாம் இது எங்களோட கலந்துக்கிட்டு வாக் போனாங்க, வாக் வந்தாங்க. இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக நடந்தது. நாங்கள் வந்து எங்களுடைய இயக்கத்தை மேலும் விரிவுபடுத்துறதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துகிறோம். நம்ம உங்களுக்கே தெரியும், 34 வார வாக்கு ப்ளஸ் மிகப்பெரிய வாக்கத்தாலாம் வெற்றிகரமாக நடத்தியிருக்கோம் கடந்த 3-4 வருஷத்தில். நிறைய கவர்மெண்ட்டுக்கு இந்த லேக் சம்மந்தமான ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். குப்பை கூடங்கள்லாம் நிறைய, கனடாப்பாளையம் பார்த்திங்கன்னா அங்கே குப்பை கிடங்கை வந்து அந்த இடத்த ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி அதுக்காக ரெப்ரசன்டேஷன் கொடுத்தோம். மெட்ராஸ் தாம்பரம் கார்பரேஷனில் உள்ள கமிஷனரையும் பார்த்துருக்கோம். அதேமாதிரி சென்னையில் கார்பரேஷன் சீஃப் செக்ரட்டரி நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய பள்ளிக்கரணை பாதுகாப்பு, ஏரி பாதுகாப்பு, பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் பாதுகாப்பு பற்றி ஒரு மிகப்பெரிய இயக்கம் நடத்தியிருக்கோம். அதுமாதிரி பச்சைமலை நோக்கி ஒரு வாக்கத்தை நடத்தியிருக்கோம். இது மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நடத்துகிறோம். தொடர்ந்து இது போக நாங்கள் குளோபல் வார்மிங் பேசுகிறோம், காலநிலை மாற்றம் பற்றி பேசுகிறோம், ஹீட் வேவ்ஸ் பற்றி பேசுகிறோம், நிறைய இஷ்யூஸ் பேசுகிறோம். ஓஷனில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு, பிளாஸ்டிக் வேஸ்ட் பற்றி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த இயக்கத்தில் ஈப்பாவில் கண்டிப்பாக ஒரு மெம்பராக சேரணும். எல்லோரும் ஒன்றாக இணைந்தால்தான் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்று நான் திடமாக நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். 100 ரூபாய் வருஷச்சந்தா, 100 ரூபாய் தான். கண்டிப்பாக ஈப்பாவில் இது தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வேணால் இருக்கலாம். அதனால் நீங்கள் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எங்களோட QR கோட் அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக எங்களுடைய இயக்கத்தில் சேர்ந்து இந்த சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, ஏன்னா எப்போதும் இல்லாத அளவுக்கு சுற்றுச்சூழலுக்கு இன்றைக்கி பாதிப்பு இருக்குது, எல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி எல்லினோ பிரச்சனையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது சம்மந்தம் நம்ம தனியாக ஒரு பதிவு போடுறேன். அந்த அளவுக்கு ஒரு சீரியஸான இஷ்யூ இன்றைக்கி சுற்றுச்சூழல் தான். அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த இயக்கத்தில் சேர்ந்து ஒரு மேலும் மேலும் அரசாங்கத்துக்கும் நம்முடைய எண்ணங்களை தெரிவிக்கிறதோட நம்ம வந்து நம்மளோட லோக்கல்லையும் நம்ம வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம நிறைய பேசலாம். இந்த பதிவுக்கு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் போடுங்க, என்ன நீங்கள் நினைக்கிறீங்கன்னு. மரநிழலில் அந்த யூடியூப் சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இது சம்மந்தமாக, என்விரான்மெண்ட் சம்மந்தமாக நான் தொடர்ந்து பதிவிடுவேன். நன்றி, வணக்கம்.